மூணாறில் சாலையோர கடைகளில் தொடர் திருட்டில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர். ஆனால் இந்த நபரின் பெயர், விலாசம் உட்பட உள்ளவைகள் கண்டுபிடிக்க இயலாதது காவல்துறைக்கு பின்னடைவாக உள்ளது. மூணார் ரோஸ் கார்டனுக்கு அருகில் கடந்த சில தினங்களாகவே சாலையோர கடைகளில் திருட்டுக்கள் தொடர்கதையாக மாறி வந்தன. திருடனின் புகைப்படம் சிசிடிவி காட்சிகளில் பதிவாகி இருந்தது. இதற்கு பின்னால் சாலையோர விற்பனை கடைகளில் நடந்த திருட்டுகள் சம்பந்தமாக ஒரு நபரை மூணார் காவல்துறையினர் கைது செய்தனர். கஸ்டடியில் எடுத்த குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்தனர். நீதிமன்றம் இந்த நபரை ரிமாண்ட் செய்தது. ஆனால் குற்றவாளியின் மேல் விலாசம், சரியான பெயர் உட்பட உள்ளவைகளை கண்டுபிடிக்க இயலாமல் தான் காவல்துறை திண்டாடுவது. பெயர் உட்பட உள்ளவைகள் இந்த நபர் மாறி மாறிதான் கூறி வருவது. இதுவே பிரச்சனைக்கு முக்கிய காரணம். திருடிய சில பொருட்கள் இந்த நபர் ராஜமலைக்கு அருகில் காட்டில் மறைத்து வைத்திருந்தார். இதை காவல்துறையினர் எடுத்தனர். திருடிய இந்த நபர் விற்பனை நடத்திய சில பொருட்கள் அடிமாலி பகுதியில் இருந்தும் காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். இந்த நபர் பயன்படுத்தி வந்த இருசக்கர வாகனம் திருச்சூரில் இருந்து திருடி வந்ததாகவும் காவல்துறைக்கு விவரம் கிடைத்துள்ளது. இந்த நபர் வேறு இடங்களிலும் கூடுதலாக திருட்டில் ஈடுபட்டுள்ளாரா என்பதை குறித்துள்ள சந்தேகத்தில் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இந்த காரியங்களிலும் தெளிவான விவரங்கள் இதுவரை கிடைக்கவும் இல்லை. நியூஸ் பீரோ மூணார்.